வணக்கம். தமிழ்நாடு மக்கள் கருத்து அப்படின்ற இந்த வலையொலி இன்றைக்கு உதயமாகி இருக்கிறது. அந்த வலையொலிக்கு என்னுடைய முதற்கண் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இன்று பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கரனுடைய 63ஆம் ஆண்டு பரிநிப்பான தினம் என்று. இந்த 63வது நினைவு தினத்தில் இந்த பாபா சாஹேப் அம்பேத்கர் மணிமண்டபத்தில் கூடி இருக்கிற இந்த வேளையில் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுவதாக நான் உணர்கிறேன். ஏனென்றால் அவருடைய நினைவு தினமும் பிறந்த தினமும் அனைத்து மக்களுக்கும் ஒரு பண்பாட்டு திருவிழாவாகவே காட்சியளிக்கிறது. அந்த அடிப்படையில் ஒரு பண்பாட்டு திருவிழாவில் பங்கெடுத்ததாக இன்றைய நாளில் ஒரு உணர்வு. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த மணிமண்டபத்தை சுற்றி லட்சோப லட்ச மக்கள் காலையிலிருந்து இந்த இரவு வரைக்கும் வந்து செல்ல இருக்கிறார்கள். எறும்பு சாறை சாறையாக ஊர்ந்து செல்வதைப் போல இன்றைக்கு மணிமண்டபத்தை நோக்கி மக்கள் அணிதிரள்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த சூழலில் இன்றைக்கு பாபா சாஹேப் அம்பேத்கர் நினைவு நாளில் யாருக்கும் இந்த மாற்று கருத்து இருக்காது என்பது என்னுடைய கருத்து. புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் விரும்பியது ஒன்றே ஒன்றுதான், சாதியற்ற சமூகத்தை உருவாக்க வேண்டும், மக்கள் அனைவரும் சமமாக போற்றி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய உயர்ந்த நோக்கம், உயர்ந்த லட்சியம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு பாபா சாஹேப் அம்பேத்கர் ஒரு குறிப்பிட்ட இன மக்களுக்காக மட்டும்தான் போராடினார், அந்த மக்களுக்காக மட்டும்தான் தலைவராக விளங்குகிறார் என்ற கற்பிதங்கள் எல்லாம், அந்த மாய பிம்பங்கள் எல்லாம் சுக்குநூறாக உடைய தொடங்கிவிட்டது. குறிப்பாக 90களுக்கு பிறகு பாபா சாஹேப் அம்பேத்கருடைய நூற்றாண்டு விழாவின் தொடக்கத்தில் இருந்து புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கரனுடைய கருத்துக்கள் மிக பரவலாக அனைத்து மக்களிடமும் பொதுவெளியில் கொண்டு போதுமான அளவிற்கு சேர்ந்துள்ளதாக நான் உணர்கிறேன். அதன் அடிப்படையில் பாபா சாஹேப் அம்பேத்கரை இதுவரைக்கும் ஒரு சிமிழுக்குள் அல்லது ஒரு கட்டத்துக்குள் அடைக்கப்பட்டதை எல்லாம் மீறி அந்த பம்பங்களை எல்லாம் உடைத்து வெளியே வந்திருக்கிறார் புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர். நண்பர்களே, தோழர்களே, புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் என்பவர் வெறும் சட்ட மாமேதை என்பது மட்டும்தான் பெரும்பாலான மக்களுடைய எண்ணமாகவும், அவருடைய சட்டம்தான், அதனால்தான் இன்றைக்கி அவர் ஒரு மிகப்பெரிய கொண்டாட்ட மனநிலையிலிருந்து புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கரை தலித் மக்கள் அல்லது ஒடுக்கப்பட்ட சமூகத்தினர் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், தோளில் சுமந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற எண்ணம் இருந்து கொண்டிருக்கிறது. நான் அவர்களுக்கு ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன். நண்பர்களே, தோழர்களே, புரட்சியாளர் பாபா சாஹேப் என்பவர் வெறும் சட்ட மாமேதை மட்டுமல்ல, அவர் ஒரு தொழிலாளர் துறை அமைச்சராகவும் இருந்திருக்கிறார். மட்டுமா, நீர்ப்பாசனத்துறை அமைச்சராகவும் இருந்திருக்கிறார். இப்படிப்பட்ட பதவிகளில் இருந்து அவர் அந்த பதவிகளெல்லாம் அத்தனை அழகாக அலங்கரித்தவர். தொழில்துறை அமைச்சராக இருந்தபோது இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கான அனைத்து நலன்களையும் அவர் வாதாடி போராடி பெற்றுத்தந்தார். குறிப்பாக 8 மணி நேரம் உழைப்பு, அவர்களுக்கான பணி பிஎஃப்னு சொல்லக்கூடிய பணிக்கொடை, இப்படி பல்வேறு பாதுகாப்பை ஏற்படுத்தி தந்தவர். 8 மணி நேரம் உழைப்பு. ரஷ்யாவில் தான் இதற்கு முன்னாடி சொன்னார்கள், ஆலைச்சங்கு, தொழிற்சாலையினுடைய ஆலைச்சங்கு எப்பொழுது தொடங்குகிறதோ அப்பொழுது தொழிலாளிகள் உள்ளே செல்ல வேண்டும், அந்த ஆலைச்சங்கு நிறைவடையும் பொழுது தான் தொழிலாளிகள் வெளியே வர வேண்டும். குறிப்பாக 10-12 மணி நேரத்துக்கு இன்னும் கூடுதலாக 16 மணி நேரம் வரைக்கும் பணி செய்வார்கள். அதே சூழல் ஏறக்குறைய இந்தியாவில் தாண்டவம் ஆடிய போது புரட்சியாளர் அம்பேத்கர் மட்டும்தான் 8 மணி நேரம், ஒரு மனிதனுக்கு 8 மணி நேரம் தான் பணியாற்ற வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய உயர்ந்த லட்சியத்தை அந்த தொழிலாளர் துறையில் நலத்தின் மூலமாக செயல்படுத்தி காட்டினார். அதே போன்று பெண்கள் பாதுகாப்புக்காக, பெண்களுடைய விடுதலைக்காக புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் போன்று வேறு எந்த ஒரு தலைவரையும், போராடிய தலைவரை நாம் பார்க்க முடியாது. இன்றைக்கு பணிக்கு செல்லக்கூடிய பெண்கள் அனைவரும் அவர்களுக்கு மெட்டர்னிட்டி லீவ் என்று சொல்லக்கூடிய மருத்துவ விடுப்பு,
மகப்பேறு மருத்துவ விடுப்பை அவர்தான் பெற்றுத்தந்தார். பெண்களுடைய உழைப்பை சுரண்டப்படக்கூடிய இந்த வேளையில் புரட்சியாளர் அம்பேத்கர் மட்டும்தான் பெண்களுடைய சமத்துவத்தை, பெண் பாலினத்தினுடைய உயர்வை பேசினார். ஒருபடி மேலே சென்றால் புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்கிறார், இந்திய விடுதலை என்பது பெண் விடுதலையோடு அடங்கியிருக்கிறது. பெண் விடுதலை அடையாமல் இந்தியா விடுதலை அடையாது என்கின்ற கருத்தாக்கத்தையும் நிறைவேற்கிறார். இந்திய சமூகத்தின் சாதி விடுதலை எப்படி கூர்மைப்படுத்தப்பட வேண்டுமோ அதே போல பெண் விடுதலையும் கூர்மைப்படுத்த வேண்டும் என்ற சிந்தனை கொண்டவர் புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர். அதே போன்ற நீர்ப்பாசனத்துறையினுடைய அமைச்சராக இருந்தபோது இன்றைக்கு இருக்கக்கூடிய நதிகளை எல்லாம் தேசியமயமாக்க வேண்டும் என்ற ஓங்கி குரல் கொடுத்தவர் புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர். இதையெல்லாம் மறந்துவிட்டு தங்களுடைய வசதிக்காக, தங்களுடைய சுயநலத்திற்காக புரட்சியாளர் அம்பேத்கரை ஏதோ ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலைவராக மட்டும்தான் காட்சிப்படுத்துகிறார்கள். 90களுக்கு பிறகு இந்த நிலைமை மாறி இருக்கிறது. இன்னும் இளைஞர்கள் புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கரை படிக்க வேண்டும், ஊன்றி படிக்க வேண்டும், ஆழமாக படிக்க வேண்டும். வெறும் கல்வி மட்டும்தான், வெறும் பாடப்புத்தகம் மட்டும்தான் அவர்களுக்கு கல்வி தராது. சமூக விடுதலைக்கு கல்வி மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கும், மறுக்க முடியாது. ஆனால் வெறும் பாடப்புத்தகத்தோடு நின்றுவிட்டால் மட்டும் சமூக மாற்றத்துக்கு கல்வி பயன்படாது. இந்த சமூகத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பாடத்தை தாண்டி நாம் படிக்க வேண்டும், கற்க வேண்டும். இந்த சிந்தனையில் புரட்சியாளர் அம்பேத்கர் அனைத்து தரப்பு மக்களுக்கான விடுதலையை பேசியிருக்கிறார், பெண்களுக்கான விடுதலை பேசியிருக்கிறார், தேச நலனுக்காக போராடி இருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த நாளில் புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கொள்கையை நாம் பின்தொடர வேண்டும் என்றால் அனைவரும் படிக்க வேண்டும். படிப்பது மட்டுமல்ல, அதுதான் சொல்வார், கற்பி ஒன்று சேர் புரட்சி செய். தன்னுடைய கல்வி ஏதோ படிச்சுட்டோம், ஒரு வேலையை வாங்கிட்டோம், நல்ல வேலையில் போய் உட்காந்துட்டோம் அப்படின்னு நினச்சி வீட்டில் போய் உட்காந்துவிடக்கூடாது. இந்த சமுதாயத்துக்காக குறைஞ்சபட்சம் பேசணும். உன்னால் ஓட முடியுமா? ஓடு. ஓட முடியாது, நடக்க முடியாது, தவழ்ந்து போனாலும் முடியல அப்படின்னா ஊர்ந்து செல் அப்படின்னு சொல்லுவார்கள் தத்துவத்தை. அப்படிப்பட்ட புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கோட்பாடுகளையும் கொள்கைகளையும் எந்த அளவுக்கு நம்மளால் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இதுதான் நாம் புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய கைங்கரியம், மிகப்பெரிய தொண்டு, அவருக்கு செய்ய வேண்டிய கடமை. ஆகவே தன்னுடைய வருமானத்தில் ஒரு 10% தொகையை இங்கே ஏழை எளிய மக்கள், படிக்க வசதி இல்லாத, வாய்ப்பு இல்லாத மக்கள், படிக்கும் எண்ணத்தோடு துடிப்போடு இயங்கக்கூடிய மாணவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும். அந்த மாணவர்கள் அடுத்து வர தலைமுறைக்கு வழிகாட்டுவார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்த தமிழ்நாடு மக்கள் கருத்து இந்த யூடியூப் சேனலுக்காக என்னுடைய மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.